டிஎன்பிசி குரூப் 4 2024 இருக்க கொஸ்டின்ஸ் இந்த வீடியோஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம 15 கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டோம். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறதுனால நீங்கள் தனித்தனியாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். தயவு செஞ்சு நீங்கள் ஒவ்வொரு வீடியோவாக பார்த்தீங்கன்னா உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ரீசன் என்னென்னா, எனக்கு டைம் இல்லை, உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக போட முடியல. இது வரைக்கும் நம்ம 4 கொஸ்டின் எல்சிஎம் ஹெச்எஃப் கொஸ்டின் பார்த்துட்டோம். இது 5வது கொஸ்டின். இந்த எக்ஸாமில் அதிகபட்சமான எல்சிஎம் ஹெச்எஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான். என்ன ரீசன்னே தெரியல, அவ்வளவு இம்பார்ட்டன்டானு தெரியல. இதை விட நல்ல நல்ல கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. ஆனால் டிஎன்பிசியில் இந்த இயர் 5லேருந்து 6 கொஸ்டின் நமக்கு எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் யூஸ் பண்ணியே கேட்டிருக்கான். ஸோ இந்த கொஸ்டினை பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்கான், எல்சிஎம் ஈக்குவல்ஸ் டு 6 டைம்ஸ் ஆஃப் ஹெச்எஃப்னு கொடுத்துருக்கான். நம்ம ஃபஸ்ட்டில் இதே மாதிரி ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணோம். என்னென்னா, எல்சிஎம் டைம்ஸ் ஹெச்எஃப் ஈக்குவல்ஸ் டு ஏ டைம்ஸ் பி. நான் செகண்ட் கொஸ்டினோ தேர்ட் கொஸ்டின்ல இதை சொல்லியிருந்தேன். எல்சிஎம் இன்ட்டு ஹெச்எஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ். இது ஒரு ஃபார்முலா. நமக்கு இந்த கொஸ்டினில் என்ன சொல்லிட்டானா, எல்சிஎம் ஈக்குவல் டு 6 டைம்ஸ் ஆஃப் ஹெச்எஃப் சொல்லிட்டா, ஹெச்எஃப் ஈக்குவல்ஸ் டு என்ன கொடுத்துட்டான், 12 கொடுத்துட்டான். ஸோ இப்போ நம்ம இதில் சப்ஜெக்ட் பண்ணுறோம். 12 டைம்ஸ் 6 டைம்ஸ் 12. ஏன் 12 டைம்ஸ் 6னா 6 டைம்ஸ் 12. ஹெச்எஃப்னு நான் மல்டிப்ளை பண்ணுறேன், டைம்ஸ் 12 ஈக்குவல் டு 36 டைம்ஸ் பி. ஸோ நமக்கு இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம 36 டிவைட் பண்ணாலே பி கிடச்சிரும். 12 இன்ட்டு 6 இன்ட்டு 12 பை 36. ஸோ 6 டேபிளில் டிவைட் பண்ணலாம். 1 டைம்ஸ் 6 டைம்ஸ் 2 டைம்ஸ் 12 இன்ட்டு 2 24. நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன், மல்டிப்ளை பண்ண டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி செப் டிவிஷன்ஸை யூஸ் பண்ண கற்றுக்குங்க. அப்போ தான் உங்களால் டைமை மேனேஜ் பண்ண முடியும். 24 ஆன்சர் நமக்கு என்னது, 24 தான் கரெக்ட் ஆன்சர். இன்னும் ஒரு 5-6 கொஸ்டின் தான் இருக்குது. அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 2 கொஸ்டின் இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களால் பார்க்க முடியும். என்னோடய வீடியோ தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ ரெஃபர் பண்ணி நான் பண்ண ஆன்சர் தான் கரெக்டுன்னு நீங்கள் ஃபைட் பண்ணலாம். தேங்க்யூ.